ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் டு பண்ருட்டி போகிற வழியில் விலங்கல்பட்டுன்ற ஊரில் இருக்கிற ஒரு முருகன் டெம்பிளுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம். அதாவது நேற்று தமிழ் புத்தாண்டு இல்லையா? நம்ம தமிழ் புத்தாண்டுனாலே நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் நல்லதாக நடக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கடவுளை வணங்குறதுக்காக போவோம். அதுவும் முருகர்னாலே நம்மளுக்கு ஸ்பெஷல் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி எனக்கு முருகர்னால் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ நேற்று தமிழ் புத்தாண்டுன்றதுனால நான் காலையில் முருகரை தரிசிக்கிறதுக்காக காலையிலேயே விலங்கல்பட்டுன்ற ஊரில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் கோபுரமே செம்ம அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கே ரொம்ப பவர்ஃபுல்லாக, பார்க்கும்போதே ஒரு மனசுக்கு நிம்மதியாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரியே இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, முருகர் சுயம்பு வடிவில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்க்குறதுக்கு குழந்த மாதிரியே, அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரியே இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மலைக்கு மேலே இருக்குது. அதாவது இந்த கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த இடத்துல அந்த ஹில் ஸ்டேஷனை சுற்றி பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய ஹில் ஸ்டேஷனுக்குள்ளார போன ஃபீல் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கடலூரை சுற்றி இருக்கிற பகுதியில் இருந்தாலும் இந்த விலங்கல்பட்டுன்ற ஊருக்கு போயிட்டு இந்த முருகனை கண்டிப்பாக தரிசித்து பாருங்கள். எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதியான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.